வணக்கம். இந்த எக்ஸாம்பிள்ல வந்து நம்ம இந்த வீடியோல நம்ம டியூரிங் மெஷினுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்க வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்டட் டியூரிங் மெஷின் ஃபார் த லாங்குவேஜ் L is equal to W. W வந்து ஆட் பைனரி நம்பர்ஸ் கண்டுபிடிக்கணும். இன்புட் எல்லாமே ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்ல மேட் ஆயிருக்கு. இப்போ இது ஆட் பைனரி வேல்யூ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்புட் வந்து ஒரு பைனரி நம்பர். இப்போ 01010 காம்பினேஷன்ல இருக்கும். ஆட் நம்பர் எல்லாத்துக்குமே கடைசியா நம்மளுக்கு 1 வரும். அவ்வளவுதான் ஒரே கண்டிஷன். ஸோ லாஸ்ட்ல நம்ம லாஸ்ட் டிஜிட் 1 இருந்தா நம்ம எக்ஸப்ட் பண்ண போறோம், அவ்வளவுதான். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம எப்படி டிரான்சிஷன் எப்படி டயக்ராம் போடலாம்னா, நம்மளுக்கு வந்து ஸ்டேட்ஸ் எப்படி இருக்கும், சாரி டேப்ல எல்லா எலிமெண்ட்டும் இருக்கும். நம்மளுக்கு இந்த பிளாங்க் சிம்பிளுக்கு முன்னாடி எலிமெண்ட் வந்து 1 இருக்கணும். இது மட்டும் தான் நம்மளோட கண்டிஷன். அப்ப ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம், Q0ன்னு. இந்த ஸ்டேட் வந்து நம்மளுக்கு கடைசி வரைக்கும் மூவ் பண்ணணும். அப்ப என்ன மூவ் பண்ணலாம்னா, நம்மளுக்கு 0 இருந்தாலும் சரி ரைட் சைட் மூவ் பண்ணிக்கிறோம், 1 இருந்தாலும் சரி நம்ம ரைட் சைட் மூவ் பண்ணிட்டே போறோம். ஸோ இந்த லூப் என்ன பண்ணும்னா, நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பா என்ன இன்புட் இருந்தாலும் இந்த மூவ் பண்ணிட்டே இந்த பிளாங்க் சிம்பிள் வர வரைக்கும் வந்துடும். இப்ப பிளாங்க் சிம்பிள் வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஸ்டெப் நம்ம முன்னாடி போயிட்டு அது வந்து நம்மளுக்கு 1 பார்க்கணும். அப்போ இங்க வந்து இன்னொரு புது ஸ்டேட், இந்த மாதிரி புதுசா ப்ராசஸ் ஆரம்பிக்கிறப்ப புது ஸ்டேட் எப்பவுமே போட்டுக்கிறது பெஸ்ட். பிளாங்க் சிம்பிள் வந்தா அந்த பிளாங்க் சிம்பிள் அப்படியே இருக்கும், ஆனா ஒரு ஸ்டெப் லெஃப்ட் சைடு மூவ் பண்ணி, அதாவது இந்த சைடு மூவ் பண்ணி இந்த இன்புட் என்னன்னு பார்ப்போம். ஓகே, சோ லெஃப்ட் சைடு மூவ் பண்ணிட்டு நம்ம Q1 ஸ்டேட்டுக்கு போறோம். இப்ப Q1 ஸ்டேட்ல இன்புட் வந்து 1 இருந்தா Q accept, ஏன்னா இது வந்து ஆட் இன்டீஜர் அப்படின்னு அர்த்தம். அதே வந்து 0 வந்ததுன்னா 1 ரைட், இல்லைன்னா 0 ரைட், நம்ம ரிஜெக்ட் பண்ண போறோம். ஏன்னா இது ஈவன் இன்டீஜர்ஸ்க்கு தான் நம்மளுக்கு லாஸ்ட் டிஜிட் 0 வரும். ஓகே, ஸோ இவ்வளவுதான், சிம்பிள். ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இல்ல, இது வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்மளுக்கு வந்து இது பிளாங்க் சிம்பிள் வந்தாலும், ஏன்னா எந்த ஒரு இன்புட் கொடுக்கலனாலும் நம்மளுக்கு ரிஜெக்ட் பண்ணணும். அப்ப பிளாங்க் சிம்பிள் வந்தாலும் நம்ம ரிஜெக்ஷன் ஸ்டேட்டுக்கு போய்க்கிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு இன்புட் எடுத்துக்கலாம், 01100 இது எடுத்துக்கலாம். இப்ப இந்த இன்புட்டுக்கு நம்மளுக்கு எப்படி டிரான்சிஷன் இருக்கும்னா, 01100, இதுக்கப்புறம் நம்மளுக்கு பிளாங்க் சிம்பிள் இருக்கும். பிளாங்க் சிம்பிளுக்கு நீங்க எந்த ரெப்ரசன்டேஷன் வேணாலும் வச்சுக்கலாம். ஸ்டார்டிங் ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டேட் Q0ல ஸ்டார்ட் ஆகுது. Q0ல இன்புட் 0 இருந்தாலும் சரி 1 இருந்தாலும் சரி நம்ம டிரான்சிஷன் மூவ் பண்ணிட்டே போறோம் அன்டில் பிளாங்க் ஸ்டேட்டுக்கு வர வரைக்கும். ஓகே, இப்ப இதை நீங்க வந்து இன்ஸ்டன்டேனியஸ் டிஸ்கிரிப்ஷன்ல ரெப்ரசென்ட் பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் இந்த செட்டுக்கு நம்ம இன்ஸ்டன்டேனியஸ் டிஸ்கிரிப்ஷன் எப்படி எழுதலாம், Q0, அதுக்கப்புறம் டேப்ல என்ன எலிமெண்ட், ஏன்னா டேப்ல இருக்கிற எலிமெண்ட் எந்த இடத்துல ரீட் ரைட் ஹெட் ஃபோக்கஸ் ஆகுதோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஸ்டேட்டை போடணும். அதுதான் இன்ஸ்டன்டேனியஸ் டிஸ்கிரிப்ஷன். அப்ப Q0 01100 இதுதான் நம்மளோட ஸ்டார்டிங் ஸ்டேட். நம்ம மல்டிபிள் டிரான்சிஷன்ஸ், ஏன்னா நம்மளுக்கு இன்புட்ல எந்த சேஞ்சஸுமே பண்ண போறது கிடையாது, நம்ம வந்து ஜஸ்ட் மூவ் பண்ணிட்டே தான் இருக்க போறோம். ஆன் டிஃப்ரெண்ட் மல்டிபிள் டிரான்சிஷன் நம்மளுக்கு எங்க போகுது, இந்த ஸ்டேட்டுக்கு ரீச் ஆகுது. இப்ப இங்க என்ன அர்த்தம், இது வரைக்கும் நம்மளுக்கு வந்து டேப்ல இருக்க சிம்பிள் இந்த இடத்துல ரீடைரக்ட் ஃபோக்கஸ் ஆகுறப்போ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து Q0 போடணும். அப்ப 01100 இந்த இடத்துல Q0 போட்ட பிளாங்க் சிம்பிள். இப்ப இது மூவ் ஆகுற வரைக்கும் நம்மளுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பா நகர்ந்துட்டே தான் வரும். எந்த ஒரு சேஞ்சஸ் இன்புட்லயும் இருக்காது, டிரான்சிஷன்ஸ் மட்டும் மூவ் ஆயிட்டே வரும். அதே மாதிரி ஸ்டேட்டும் அதே, இன்புட்டும் அதே. அப்படிங்கிறப்ப நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம், நிறைய வந்து நம்ம எழுதிக்கிட்டே இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகே, இப்ப Q0ல பிளாங்க் சிம்பிள் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும், Q0ல இன்புட்ல பிளாங்க் சிம்பிள் வந்தா ஒரு ஸ்டெப் லெஃப்ட் சைட் மூவ் பண்ணி Q1 ஸ்டேட்டுக்கு போகுது. அப்போ 01100 பிளாங்க் சிம்பிள் ஒரு ஸ்டெப் லெஃப்ட் சைட் மூவ் பண்ணிட்டு நம்ம டிரான்சிஷன் Q1 ஸ்டேட்டுக்கு போகுது. இப்ப Q1ல இதோட இன்ஸ்டன்டேனியஸ் டிஸ்கிரிப்ஷன் எப்படி எழுதலாம்னா, 01100 இந்த 0க்கு முன்னாடி Q1 இருக்கு. அப்ப Q1 0 பிளாங்க் சிம்பிள். ஓகே, இப்படி நம்ம டிரான்சிஷன்ஸ் எழுதிக்கலாம். இப்ப இந்த டிரான்சிஷன்ல இது முடிஞ்சிருச்சு. இப்ப Q1ல 0 இருந்தா என்ன அர்த்தம், இது வந்து ஈவன் டிஜிட் அர்த்தம். ஈவன் டிஜிட் நம்மளுக்கு தேவை கிடையாது, ஆட் நம்பரா இருந்தா மட்டும் தான் அக்செப்ட் பண்ண போறோம். அப்ப ஈவன் நம்பர்ங்கிறப்போ இந்த இடத்துல வந்து ரிஜெக்ஷன் ஸ்டேட்டுக்கு போகுது. ஸோ ரிஜெக்ஷன் ஸ்டேட் என்ன இருக்கும்னா, ஒரு ஸ்டெப் நம்ம ரைட் சைட் மூவ் பண்றோம், எதர் ரைட் ஆர் லெஃப்ட் அது நம்ம இஷ்டம் தான். இப்போ 01100 பிளாங்க் சிம்பிள் ஒரு ஸ்டெப் இந்த சைட் போய் Q ரிஜெக்ட் பண்ணிடுது.
அப்ப இதோட இது ரெப்ரசன்டேஷன் பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்டேனியஸ் ரெப்ரசன்டேஷன் பாத்தீங்கன்னா 0 1 1 0 0 Q ரிஜெக்ட் blank symbol. இந்த ஸ்டெப்ல இருந்து அடுத்து இந்த ஸ்டெப் நமக்கு ரீச் ஆகுது. ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் டயக்ராம். ஓகே, ஸோ ஃபைனல் டிரான்சிஷன் டயக்ராம், ஒரு இன்ஸ்டன்டேனியஸ் டிஸ்கிரிப்ஷன் நம்ம எடுத்துக்கிட்ட இன்புட்டுக்கு. இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதோட டியூபிள் நோட்டேஷன் எழுதணும்னா இந்த டியூரிங் மெஷினுக்கு டியூபிள் நோட்டேஷன் ஃபர்ஸ்ட் வந்து செட் ஆஃப் ஸ்டேட்ஸ். என்னென்ன ஸ்டேட்ஸ் இருக்கு? Q0 இருக்கு, Q1 இருக்கு, Q accept இருக்கு, Q reject இருக்கு. அடுத்து இன்புட் சிம்பிள். இன்புட் சிம்பிள் பார்த்தீங்கன்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்ல தான் நம்மளோட இன்புட் சிம்பிள் மேட் ஆயிருக்கு. அடுத்து டேப் எலிமெண்ட். டேப்ல என்னென்ன எலிமெண்ட்ஸ் வரும்? 0 எழுதலாம், 1 எழுதலாம், இல்லைன்னா blank சிம்பிள். இவ்வளவுதானே நம்ம டேப் ரெப்ரசன்டேஷன். ஓகே, அதுக்கப்புறம் டிரான்சிஷன். டிரான்சிஷன் வந்து இதெல்லாம் தனியாக எடுத்து எழுதுனீங்கன்னா அதுதான் டிரான்சிஷன் ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்டார்டிங் ஸ்டேட் Q0, blank சிம்பிள் வந்து நம்மளுக்கு டேப்புக்கு கொடுத்துருக்கிறது இது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு Q acceptடும் Q rejectடும் இருக்கு. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் டியூபிள் நோட்டேஷன் ஃபார் டியூரிங் மெஷின். இந்த டிரான்சிஷன்ஸ் வந்து நீங்க தனியாக எடுத்து எழுதுறதுன்னா எழுதிக்கலாம். டிரான்சிஷன் ஆஃப் Q0 when input is 0 என்ன பண்ணும்? 0 அப்படியே இருக்கும் நம்மளுக்கு. சாரி, ஸ்டேட் வந்து நம்ம Q0ல இருக்கும், 0 அப்படியே இருக்கும், ஒரு ஸ்டெப் ரைட் சைட் மூவ். இதுதான் வந்து இதோட கரெஸ்பாண்டிங் டிரான்சிஷன். இப்படிதான் எழுதுவோம். Q0ல இன்புட் 0 வரப்ப நம்ம Q0ல இன்புட் 0 வரப்ப 0லே இருப்போம், இருக்கிற 0 அப்படியே இருக்கும், ஒரு ஸ்டெப் ரைட் சைட் மட்டும் மூவ் பண்றோம். ஸோ Q0ல 0 ரைட் சைட் மூவ். ஓகே, ஸோ இதே மாதிரி எல்லா டிரான்சிஷனும் எழுதி முடிச்சிட்டீங்கன்னா நம்மளுக்கு டியூரிங் மெஷினோட ஒர்க் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே, தேங்க்யூ.